ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர் லாக்ஸ். இன்றைக்கி காலிஃப்ளவரை வச்சு ஒரு குழம்பு செஞ்சிடலாம். சிக்கன் குழம்பு ஸ்டைலில் சேம் சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும். இந்த மாலை போட்ட டைம்லலாம் இந்த மாதிரி குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் மாலை போடுறவங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கான ரெசிபி தான் இது. காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அப்போவே பூச்சியெல்லாம் இருக்குதான்னு பார்த்து க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு சுடு தண்ணியில் நல்லா கலந்துக்கலாம். அது எதனா பூச்சி இருந்தாலும் போயிடும். அப்புறம் ஒரு கடாயை வச்சு காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அப்புறம் வேகட்டும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். சூடாக இருந்தாலே கேமரா அதிகமாக தெரியுது. தக்காளியும் தேங்காய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கு பட்டை லவங்கெல்லாம் போடல, சிக்கன் மசாலா தான் போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது குழம்பு. எல்லாம் தக்காளி அரைச்சிட்டு வந்தோம்னா அப்படியே ஊற்றிக்கலாம். ஜார் கழுவி ஊற்றிக்கலாம். தனியாத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா போட்டு ஒரு கலந்து விட்டுட்டு நீங்களாம் எப்படி காலிஃப்ளவர் குழம்பு வைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். உப்பு போட்டு வந்துட்டு மூடி வச்சிடலாம். வாசனை போட்டு நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி தான். இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் நல்லா வேகணும். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனுக்கே டஃப் கொடுக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூள், காலிஃப்ளவர் குழம்பு ரெடி. காலிஃப்ளவர் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா எங்கள் சிஸ்டர் லாக் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம். செய்யறது ஈஸி, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.